Hello everyone and welcome to the class. Already உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I am Abhinaya, your biology faculty at Cambium. And இன்னைக்கு வந்து நம்மளோட first class நம்ம பார்க்க போகிறோம் on YouTube. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அண்ட் நான் எப்படி பேசிக்கலி டீச் பண்ணுவேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வில் கெட் இன் டு த லெசன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் டிவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு யூனிட்டில் ஃபர்ஸ்ட் சாப்டர் லிவிங் வேர்ல்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூனிட்டோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் அந்த சயின்டிஸ்டோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்ப்போம். அண்ட் பேசிக்கலி நான் எப்படி டீச் பண்ணுவேன் அப்படின்றது கேட்டிங்கன்னா NCERT பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக டீச் பண்ணுவேன். பிகாஸ் NCERT இஸ் த பேசிஸ் ஃபார் நீட் அண்ட் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் as well as நம்மளோட போர்டு எக்ஸாம்ஸ். அதனால் NCERT வச்சு நம்ம படிக்கிறது வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் நிறைய பேருக்கு NCERT எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு NCERT வச்சு ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி எது இம்பார்ட்டண்ட், எப்படி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா யூ வில் பி டூயிங் தட் ஈஸிலி ஃப்ரம் த நெக்ஸ்ட் டைம், ரைட்? ஸோ நான் வந்துட்டு ஃபுல்லாக NCERT பேஸ் பண்ணி தான் சொல்லி கொடுப்பேன். ஸோ தட் நீங்கள் வந்து நான் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு டைம் NCERT ரீட் பண்ணும்போது நான் சொன்னது மைண்டில் ஞாபகம் வரும், ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ hope you will find this session helpful. Now let's get into the lesson. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த யூனிட் 1 டிவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு 4 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, த லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு த லிவிங் வேர்ல்ட், அதோட ஃபர்ஸ்ட் ஃபியூ டாபிக்ஸையும் நான் வந்துட்டு இன்னைக்கு சொல்கிறேன். நான் பேசிக்கலி எப்படி டீச் பண்ணுவேன் அப்படின்னா NCERTயில் ஒவ்வொரு லைனையும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், வரக்கூடிய பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எம்ஃபசைஸ் பண்ணி டீச் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பயாலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் லிவிங் ப்ராசஸஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு இந்த மாதிரி இது வந்து ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் இல்லையா, பயாலஜி இஸ் த லைஃப் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் லிவிங் ப்ராசஸ் அப்படின்றது. ஸோ வி ஆல் நோ பயாலஜிங்கிறது சயின்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி ஏன் இப்படி அப்படின்றதெல்லாம் யோசிச்சு ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ கான்ட் கம்ப்ளீட் எவ்ரி திங் ஃபாஸ்டர். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்சஸை சிம்பிளாகவே வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் இல்லை நியூ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் சர்ச் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்கலி நான் சொல்லிக் கொடுக்கும்போதே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பிரேக் டவுன் பண்ணி கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். So as we all know, biology is the science of life forms or living processes, and the living world comprises an amazing diversity of living organisms. Diversity is nothing but the various different kinds of organisms present in the world. So இந்த உலகத்துல வந்துட்டு ரொம்ப ஸ்மாலரான வைரஸ்ல இருந்து பாக்டீரியா, அமீபா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ்ல இருந்து லார்ஜஸ்ட் நம்ம அனிமல்ஸ் லைக் எலிஃபென்ட்ஸ், ஜிராஃப்ஸ்ன்ட்டு எல்லா அனிமல்ஸ் இருக்கு, ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க, பேர்ட்ஸ்ன்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் லிவிங் லைஃப் ஃபார்ம்ஸை தான் நம்ம வந்துட்டு டிவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லிவிங் வேர்ல்டில் ஒரு நல்ல அமேசிங் டிவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஏர்லி மேன் குட் easily perceive the difference between inanimate matter and living organisms. ஸோ ஏர்லியரா இப்போ நமக்கு நல்லா எஜுகேஷன் இருக்குது, எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ப்ராப்பரான நாலேஜ் இருக்குது. பட் ஏர்லி மென் லைக் இந்த கேவ்ல எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்களே ரொம்ப ஏர்லியரான ஸ்டேஜில், அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க மெனுக்கு எப்படி வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா த்ரூ த ஃபீலிங் த ஆப்ஜெக்ட் கிரியேட்ஸ். ஸோ அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ராக்கை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ராக் வந்து நகராது, அப்படியே தான் ஸ்டில்லாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டில்லாக இருக்க ராக் வந்து என்னவா இருக்கும், ஏதாவது பயத்தவோ இல்லை பதட்டத்தவோ இந்த ஹியூமன் பீயிங்க்கு கொடுக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து நான் லிவிங் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு அனிமலை பார்க்குறாங்க அப்படின்னா அது அவங்கள பார்த்துட்டு பயந்து ஓடி போகும், ஆர் எல்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு வரும். ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஃபியர் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது மூவ் ஆகுது, நம்மளை நோக்கி வருது, இல்லை நம்மளை பார்த்து பயந்து ஓடுது அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்க லைஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா எப்படி வந்துட்டு பர்சீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா என்னெல்லாம் வந்துட்டு அந்த பிளான்ட் ஒரு அனிமல் வந்துட்டு நமக்கு என்னெல்லாம் விஷயத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கு, எப்படிலாம் அதனால நமக்கு யூசஸ் இருக்கு அப்படின்றத வச்சு
கிளாஸிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு early man deified some of the inanimate matter, wind, sea, fire, etc., and some among the animals and plants. So இந்த deified அப்படின்னா என்னன்னா, deity அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, deity அப்படின்னா சாமி கும்பிடுறது, ஒரு கார்டன் வச்சு கும்பிடுறது. ஸோ அந்த மாதிரி டேஃபை பண்ணி வச்சிருந்தாங்க இன்அனிமேட் மேட்டர், லைக் விண்டாக இருக்கட்டும், சீயா இருக்கட்டும், இல்லை ஃபயரா இருக்கட்டும், ஆர் ஏதாவது அனிமல்ஸ், பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு காட் மாதிரி வச்சு அதை டேஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. And a common feature of all such forms of inanimate and animate objects was a sense of awe or fear that they evoked. So நான் சொன்ன மாதிரி sense of awe or fear. ஸோ இது வந்துட்டு என்ன சென்ஸ் வந்துட்டு என்ன ஃபீலிங் வந்து அந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அது கொடுக்குது அப்படின்றத வச்சு அதை வச்சு அவங்க வந்து அதை பர்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு காமன் ஃபீச்சராக இருந்துச்சு அனிமேட் அண்ட் இன்அனிமேட் மேட்டர் ரெண்டுக்குமே. ஸோ the description of living organisms including human beings began much later in human history. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஆவ் ஆர் ஃபியரை வச்சு தான் அவங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, பர்சீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா லிவிங் ஆர்கானிசம்ஸை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுற அந்த ஒரு கெப்பாசிட்டி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா much later in the human history, ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ societies which indulged in anthropocentric view of biology could register limited progress in biological knowledge. ஸோ anthropocentric அப்படின்னா நத்திங் பட் ஹியூமன், ஆந்த்ரோனா ஹியூமன், போசென்ட்ரிக் இஸ் நத்திங் பட் ஹியூமனுக்கு என்னென்ன யூசஸ் இருக்கு ஒரு விஷயத்தால அப்படின்றத பார்த்து அந்த மாதிரி ஒரு வியூவில் பயாலஜியை படிக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா could register limited progress in biological knowledge. ஸோ ஒரு லிமிட்டடான ப்ரோக்ரஸை மட்டும்தான் பயாலஜிக்கல் நாலேஜில் வச்சிருக்க முடிஞ்சு. பிகாஸ் இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அது ஹியூமனுக்கு ஒரு யூஸாக இருக்கிறதுக்காக மட்டுமா இருக்குது? இல்லை, இட் ஹேஸ் மெனி அதர் யூசஸ், இட் ஹேஸ் அ பர்பஸ் ஆஃப் லைஃப், ரைட்? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க வந்துட்டு ஹியூமனுக்கு அதனால என்ன யூஸுன்றது பார்த்து பர்சீவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஆர்கானிசம்ஸை பற்றி. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு குட் ரெஜிஸ்டர் லிமிட்டட் ப்ரோக்ரஸ் இன் பயாலஜிக்கல் நாலேஜ். ஸோ அது வந்து ஒரு லிமிட்டடான ப்ரோக்ரஸோட தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சிஸ்டமிக் அண்ட் மோனுமெண்டல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் brought in out of necessity detailed systems of identification, nomenclature and classification. ஓகேவா? ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க பர்சீவ் பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு சிஸ்டமேட்டிக்காகவும் மானுமெண்டலாகவும் லைஃப்பை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆர்கானிசமை பார்த்து அது வந்து என்ன ஆர்கானிசம், அதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அதை வந்து ஒரு கேட்டகரிக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை தான் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. So the biggest spin-off of such studies was the recognition of the sharing of similarities among living organisms both horizontally and vertically. இந்த horizontal verticalங்கிறது அந்த கிளாஸிஃபை பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த ஆர்டரில் சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதை கிளாஸிஃபை பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த டேபிளோட காலம்ஸு ரோஸ் இதெல்லாமே ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக இருக்கும் இல்லையா, அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலையும் சிமிலரிட்டிஸ் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு இடையில இருந்துச்சு அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசமை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து கிளாஸிஃபை பண்ணி வைக்கும்போது ஒரு ஆர்கானிசம்க்கும் இன்னொரு ஆர்கானிசம்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அதுக்கு இடையில என்ன சிமிலரிட்டிஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் that all present day living organisms are related to each other and also to all organisms that ever lived on this earth was a revelation which humbled man and led to cultural movements for conservation of biodiversity. So இப்போ இந்த வேர்ல்டில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு நம்ம டைனோசர் காலம்னு வச்சுக்கோங்க, அப்போ வாழ்ந்த அனிமல்ஸ்ல இருந்து இப்போ இருக்கிற அனிமல்ஸு, பிளான்ட்ஸுன்னு எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இடையில ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ எப்படி நம்ம வந்துட்டு மங்கிலேருந்து ஹியூமன் வந்தாங்க எவல்யூஷன் மூலமா அப்படின்னு படிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கு இடையிலையும்
ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ இருக்கிற ஆர்கானிசம்ஸா இருக்கட்டும், இல்ல அழிஞ்சு போன ஆர்கானிசம்ஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரிவிலேஷன் ஹம்பிள்ட் மேன் அண்ட் லெட் டு கல்ச்சரல் மூமெண்ட்ஸ் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் மேன் என்ன பண்ணாங்க, இந்த பயோடிவர்சிட்டி வேரியஸ் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கன்சர்வ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கல்ச்சரல் மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? So, in the following chapters of this unit, you will get a description including classification of animals and plants from a taxonomist's perspective. Taxonomist is nothing but டாக்ஸானமி, அதாவது இந்த கிளாசிஃபை பண்ணி இந்த நாமன்க்ளேச்சர் பண்ணி இந்த மாதிரி படிக்கிறோம் இல்லையா ஆர்கானிசம்ஸை, இந்த ப்ராசஸ் பண்ற சயின்டிஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா டாக்ஸானமி ப்ராக்டிஸ் பண்ற பர்சன், ஸோ அவங்க தான் டாக்ஸானமிஸ்ட். ஸோ இந்த டாக்ஸானமிஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் இந்த லெசனை நம்ம படிக்க போறோம். ஸோ நார்மலாக ஒரு ஸ்டூடெண்டா இல்லாமல் நீங்க ஒரு டாக்ஸானமிஸ்டா இந்த சாப்டர் ஆர் லிவிங் வேர்ல்டை வந்துட்டு அப்ரோச் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து ஏர்ன்ஸ்ட் மேயர் பத்தி படிக்கணும். பிகாஸ் இவர் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு சயின்டிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இவர் வந்துட்டு he was born on 5th of July 1904 in Kempten, Germany. ஸோ இந்த மாதிரி பர்த் டேட்டு, டெத் டேட் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கொஸ்டின்ஸ்ல வராது. பட் இவன் தான் உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ ஏர்ன்ஸ்ட் மேயர் வந்துட்டு the Harvard University evolutionary biologist who has been called the Darwin of 20th century. ஸோ இந்த டார்வின் ஆஃப் 20th century யாருங்கிறது வேணா கொஸ்டின்ஸ்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த ஒரு யூனிட்டுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட்டை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுல இருந்து என்னென்ன வரும் அப்படின்றத நான் மார்க் பண்ணி கொடுத்துறேன். ஸோ அது மட்டும் தான் மோஸ்ட்லி வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அவங்க எங்க பிறந்தாங்க, எங்க படிச்சாங்க அப்படின்றதுலாம் மோஸ்ட்லி வராது. ஓகேங்களா? ஸோ டார்வின் ஆஃப் 20th century யாரு அப்படின்னா ஏர்ன்ஸ்ட் மேயர். And he was one of the 100 greatest scientists of all time. Mayer joined Harvard's Faculty of Arts and Sciences and retired எல்லாம் கொடுத்துருக்காங்க assuming the title. ஸோ டைட்டில் வந்துட்டு அலெக்சாண்டர் அகாசிஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி எமிரிட்டஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இவருக்கு கொடுத்த ஒரு டைட்டில். ஸோ இவர் வந்து பயாலஜி ஆர் ஜுவாலஜியில் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருந்தனால இவருக்கு வந்து இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க, அலெக்சாண்டர் அகாசிஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி எமிரிட்டஸ் அப்படின்ற டைட்டில். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். Throughout his nearly 80-year career, his research spanned ornithology, taxonomy, zoo geography, evolution, systematics and the history and philosophy of biology. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் பயாலஜியோட எவ்ரி கார்னர் வந்து கவர் பண்ணியிருக்காரு. ஆர்னித்தாலஜிங்கிறது பேர்ட்ஸ் பற்றி படிக்கிறது, டாக்ஸானமிங்கிறது கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் பற்றி படிக்கிறது, அண்ட் ஜூ ஜியோகிராஃபி அப்படிங்கிறது ஜூனா அனிமல்ஸ், ஜியோகிராஃபிங்கிறது யூனோ ஸோ அனிமல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஹேபிடேட்ஸ், அனிமல்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஜியோகிராஃபி. ஸோ இந்த மாதிரி அண்ட் எவல்யூஷன், அதுக்கப்புறமா சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் த ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி ஆஃப் பயாலஜி. ஸோ இந்த மாதிரி பயாலஜியோட எவ்ரி நூக் அண்ட் கார்னர் இவர் படிச்சிருக்காரு. அதனால தான் இவருக்கு இந்த அலெக்சாண்டர் அகாசிஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் எமிரிட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அவர் இந்த மாதிரி இது படித்தது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹி ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டட்லி மேட் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் டிவர்சிட்டி, the central question of evolutionary biology that it is today. ஸோ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் டிவர்சிட்டி. ஸோ ஸ்பீசிஸ் டிவர்சிட்டியோட அந்த ஆரிஜினை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி அதை ஒரு சென்ட்ரல் கொஸ்டினாக வச்சிருக்காரு ஃபார் த எவல்யூஷனரி பயாலஜி. ஓகே, ஸோ ஹி ஆல்சோ பயனியர்ட் த கரண்ட்லி அக்செப்டட் டெஃபினிஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ். ஸோ பயாலஜிக்கல் ஸ்பீசிஸோட டெஃபினிஷன் யார் கொடுத்தாங்க அப்படின்றது வேணும்னா நமக்கு கொஸ்டின் வரலாம். ஸோ ஏர்ன்ஸ்ட் மேயர். ஓகே, ஸோ மேயர் வாஸ் awarded the 3 prizes widely regarded as the triple crown. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ட்ரிபிள் crown ஆஃப் பயாலஜி அப்படின்ற இந்த 3 ப்ரைஸஸையும் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ என்னென்ன ப்ரைஸஸ் அப்படின்னா the Balzan Prize in 1983, the International Prize for Biology in 1994, Kraft Food Prize in 1999. ஸோ Mayer dead at the age of 100 in the year 2004. ஸோ அவர் 100 years வாழ்ந்திருக்காரு. இது ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஈஸி தான், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா we come to the chapter 1, the living world. ஓகேங்களா? ஸோ இப்போ லிவிங் வேர்ல்டு பற்றி படிக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வருஷத்தோட 2025-26 புக்கில் வந்து நமக்கு 2 டாபிக்ஸ் தான் இருக்குது, டிவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட், டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். பட் நம்மளோட அஃபிஷியல் நீட் சிலபஸில் வந்து நமக்கு வாட் இஸ் லிவிங் அப்படின்ற டாப்பிக்கும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுக்கு ஓல்ட் NCERT ரெஃபர் பண்ணணும். ஸோ இதோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆர் ஜஸ்ட் கோ டு கூகுளில் போயிட்டு
ஓல்டு என்சிஇஆர்டி சாப்டர் 1 பிடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ சாப்டர் 1 பார்க்கலாம் இன் ஓல்டு என்சிஇஆர்டி. இப்போ பாருங்க, ஓல்டு என்சிஇஆர்டி இது வந்து 2015 ஒரு சம்திங் அந்த எடிஷன், ஓல்டு எடிஷன். நீங்கள் 2024க்கு முன்னாடி இருக்கிற புக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் இந்த டாபிக். ஓகேங்களா? ஸோ இந்த ஓல்டு என்சிஇஆர்டி படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாலும் இப்போ அதில் வந்து 4 டாபிக் இருக்கு. பட் இந்த 4th டாபிக் வந்து நமக்கு இப்போ கரண்ட் நீட் சிலபஸ்ல இல்லை. ஸோ இந்த 3 டாபிக் மட்டும்தான் இருக்கு. வாட் இஸ் லிவிங், டிவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட், டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த 2 டாபிக் இருக்கு இல்லையா, டிவர்சிட்டி அண்ட் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ், இந்த 2 டாபிக்கையும் நம்ம நியூ என்சிஆர்டிலேயே படிச்சுக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ராவா என்ன தேவைப்படுது, வாட் இஸ் லிவிங். ஸோ இதை மட்டும் நம்ம ஓல்டு டாபிக் ஓல்டு புக்கை வந்து ரெஃபர் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த லிவிங் வேர்ல்டோட இன்ட்ரடக்ஷனும் வாட் இஸ் லிவிங் அப்படின்ற டாப்பிக்கும் மட்டும் ஃபுல்லாக படிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாம் கிளியராக நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மற்ற 2 டாப்பிக்கையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு த லிவிங் வேர்ல்டோட இன்ட்ரடக்ஷன். ஹவ் வண்டர்ஃபுல் இஸ் த லிவிங் வேர்ல்ட், த வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் டைப்ஸ் இஸ் அமேசிங். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லிவிங் வேர்ல்டில் வந்துட்டு வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம டிவர்சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ த எக்ஸ்ட்ராடினரி habitats in which we find living organisms, be it cold mountains, deciduous forests, oceans, freshwater lakes, deserts or hot springs, leave us speechless. ஸோ எந்த அளவுக்கு நிறைய வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அதோட ஹேபிடேட்ஸ் இருக்கு. ஹேபிடேட்ஸ் மீன்ஸ் அது வாழ்ற இடம். ஸோ ஐ திங்க் யூனோ. ஸோ ஹேபிடேட்ஸ் கோல்டு மவுண்டன்ஸ்ல இருந்து டெசிடஸ் ஃபாரஸ்ட்ஸ், ஓஷன், ஃப்ரெஷ் வாட்டர்ஸ், டெசர்ட்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னு நிறைய ஹேபிடேட்ஸ் இருக்கு. அங்கே நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இதெல்லாம் லீவ் அஸ் ஸ்பீச்லெஸ். ஸோ இதை பற்றிலாம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு மாதிரி ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டிவர்ஸான வேர்ல்டு இது. ஸோ the beauty of galloping horse, of the migrating birds, the valley of flowers, or the attacking shark evokes awe and a deep sense of wonder. ஸோ வண்டர் ஆர் அப்படின்றதெல்லாம் அந்த ஆச்சரியமான ஒரு ஃபீலிங். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. The ecological conflict and cooperation among members of a population and among populations of a community, or even the molecular traffic inside a cell, make us deeply reflect on what indeed is life. So என்னதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அந்த பாப்புலேஷன்ஸ் இருக்குது. பாப்புலேஷன்ஸ் எல்லாம் கம்யூனிட்டியாக வந்து இருக்குது. அண்ட் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுக்குள்ளே மாலிக்யூல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாலிக்யூலர் டிராஃபிக் இதெல்லாம் பார்க்கும்போது என்னது லைஃப்னா என்ன, எதுக்கு இந்த லைஃப் இருக்கு, லைஃப்னா என்ன அப்படின்ற கொஸ்டின் நமக்கு வருது இல்லையா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்துட்டு 2 டைப்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம். ஸோ திஸ் கொஸ்டின் ஹேஸ் 2 implicit questions within it. ஸோ இந்த கொஸ்டின்குள்ளேயே 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. Okay, first one is a technical one and seeks answer to what living is as opposed to the non-living. So first question என்னது, what living is as opposed to the non-living. So non-livingக்கும் livingக்கும் difference என்ன அப்படின்றத பார்த்து அதில் லிவிங்கிறது என்னென்ன டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியோட இருக்கு. ஸோ இதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கிறனால தான் நம்ம இதை லிவிங்னு சொல்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the philosophical one. So and it seeks answer to what the purpose of life is. So first வந்து என்ன பார்த்தோம், லிவிங்கும் நான் லிவிங்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது லிவிங்க்கு இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, பர்டிகுலர்லி இதுதான் லிவிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எப்படி வந்து சொல்லுவோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப். ஸோ லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி ஃபிலாசபிக்கலாக ஆன்சர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த 2ல் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அஃப்கோர்ஸ் philosophy பக்கம் போக மாட்டாங்க. தே attempt answering the second. So they will try to reflect on what is living as opposed to non-living. So non-livingக்கு ஆப்போசிட்டாக லிவிங்கில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு டிஸ்டிங்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது அண்ட் அது என்னென்ன அப்படின்றத தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதில் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி அதை வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளும் அதை தான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் லிவிங். When we try to define living, we conventionally look for distinctive characteristics exhibited by living organisms. So ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் லிவிங்கில் இல்லாத
டிஸ்டிங்டான, அதாவது யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த லிவிங்க்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு growth, reproduction, ability to sense the environment, mount a suitable response, இதெல்லாம் தான் கம் டு அவர் மைண்ட் இமீடியட்லி as unique features of living organisms. எஸ், அஃப்கோர்ஸ் வந்துட்டு நமக்கு லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு யோசிச்சாலே லிவிங் ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆகும், ரீப்ரொடியூஸ் பண்ணும், அப்புறம் என்வரன்மெண்ட்ல ஏதாவது நடந்துச்சுன்னா அதை சென்ஸ் பண்ணும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங். ஸோ ஒன் கேன் ஆட் அ few more features like metabolism, ability to self-replicate, self-organize, interact and emergence to the list. ஸோ இந்த மாதிரி அது இல்லாமல் நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா மெட்டபாலிசம், நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ நான் அதை வந்துட்டு அதை வந்து நான் பின்னாடி ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மெட்டபாலிசம், அப்புறமா எபிலிட்டி டு செல்ஃப் ரெப்ளிகேட். செல்ஃப் ரெப்ளிகேஷன்னா நத்திங் பட் நம்மள மாதிரி ஒரு காப்பி ப்ரொடியூஸ் பண்ணுறது, தட் இஸ் நத்திங் பட் ரீப்ரொடக்ஷன். அப்புறம் செல்ஃப் ஆர்கனைஸ்னா நம்மளே வந்துட்டு ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இன்ட்ராக்ட் பண்ணுறது. லைக் இப்போ பிளான்ஸுமே வந்துட்டு அனிமல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸு அண்ட் எமர்ஜென்ஸ் டு திஸ் லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி மற்றதும் இருக்குது. ஓகேவா? ஸோ let us try to understand each of these. ஸோ இதில் ஒவ்வொன்றும் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு all living organisms grow. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது இஸ் growth. Wait a minute. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது நத்திங் பட் growth. ஸோ growth, all living organisms grow, increase in mass and increase in number. ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதும் ஆர் ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போ ஒரு ஆர்கானிசம், இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸே எடுத்துக்கோங்க, நம்ம வந்து க்ரோ ஆகிறோம் அப்படின்னா நம்மளோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அது இல்லாமல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ நம்ம ஃபேமிலி க்ரோ ஆகுதுன்னா நம்மளோட இன்னொரு இண்டிவிஜுவல் வந்து ஆட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி க்ரோ ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி க்ரோத்துங்கும் போது மாஸ் அண்ட் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் வந்துட்டு ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத். ஓகேங்களா? ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ல பார்த்தீங்க அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் க்ரோஸ் பை செல் டிவிஷன். ஸோ நம்மளோட பாடியில் வந்துட்டு செல்ஸ் எல்லாமே டிவைட் ஆகிறது மூலமாக தான் நம்ம வந்து க்ரோவே ஆகிறோம். நம்ம ஹியூமன்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஹையர் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ், இது எல்லாத்துலையும் செல் டிவைட் ஆகிறது மூலமாக நம்ம க்ரோ ஆகிறோம். ஸோ இன் பிளான்ஸ் திஸ் க்ரோத் பை செல் டிவிஷன் அக்கர்ஸ் கண்டினியூஸ்லி த்ரூ அவுட் தேர் லைஃப். எஸ், நமக்கு தெரியும் பிளான்ஸில் வந்து பார்த்தோன்னா த்ரூ அவுட் தேர் லைஃப் ஸ்பேன் அவங்க க்ரோ ஆகிட்டே தான் இருப்பாங்க, ஒரு ஸ்டாப்பே இருக்காது. பட் இன் அனிமல்ஸ் திஸ் க்ரோத் இஸ் சீன் only up to a certain age. ஸோ அனிமல்ஸில் certain ஏஜ் வரைக்கும் மட்டும்தான் growth வந்து இருக்கும். கரெக்டா? However, cell division occurs in certain tissues to replace lost cells. ஸோ இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா certain ஏஜ் வரைக்கும் தான் க்ரோ ஆகுவோம். நம்ம வந்து செல் டிவிஷன் மூலமாக தான் க்ரோ ஆகிறோம், பட் certain ஏஜ் வரைக்கும் தான் க்ரோ ஆகிறோம். அதுக்கப்புறமா செல் டிவிஷன் நடக்காதா அப்படின்னு கேட்டால் நடக்கும், பட் ஒன்லி டு ரீப்ளேஸ் த லாஸ்ட் செல்ஸ். ஸோ நம்ம பாடியில இருந்து செல்ஸ் வந்து லாஸ் ஆகும் இல்லையா, நம்ம லூஸ் பண்ற செல்ஸை வந்து திருப்பி எடுத்துக்கிறதுக்காக க்ரோ பண்ணிக்கிறதுக்காக தான் செல் டிவிஷன்ஸ் நடக்குது. ஓகேங்களா? ஸோ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், இப்போ வந்து மல்டி செல்லுலார் பார்த்தோம், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆல்சோ க்ரோ பை cell division. One can easily observe this in vitro cultures. So in vitro அப்படின்னா nothing but in vitro அப்படின்னா in vivo and in vitro னு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. in vivo அப்படின்னாலே லைஃப், in vitro அப்படின்னா லைஃப் இல்லாம நான் லிவிங்கா இருக்கிறது. லைக் இந்த லேப்லலாம் நம்ம டெஸ்ட் டியூப் வச்சு பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இன்விட்ரோ. ஸோ இந்த மாதிரி இன்விட்ரோ கல்ச்சர்ஸில் டெஸ்ட் டியூப் வச்சோ இல்லை ஏதாவது ஸ்லைடு வச்சோ நம்ம வந்து க்ரோ பண்ணி பார்க்குறோம் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா அது வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணியே பார்த்துடலாம் அண்டர் த மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிசெல்லுலார்னா என்ன, யூனிசெல்லுலார் ஒரே ஒரு செல் இருக்கு ஆர்கானிசம். ஸோ ஒரே செல் தான் இருக்கு அப்படின்னா அது செல் டிவிஷன் நடக்கும்போது ரெண்டு செல்லாக பிரியுது அப்படின்னா ரெண்டு வந்திருக்கும். ஸோ மைக்ரோஸ்கோப்ல நம்ம பார்க்கும்போது ஈஸியாக தெரியும் ஒரு செல் ரெண்டா மாதிரி இருக்கும். ஸோ ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் வந்துட்டு செல் டிவிஷன் மூலமா ரெண்டா க்ரோ ஆகிருக்கு. அந்த ரெண்டா க்ரோ ஆகுது அப்படின்னும் போது அந்த ரெண்டா டிவைட் ஆகுது. செல் டிவிஷன் என்னது, டிவைட் ஆகுது. ஸோ அந்த ரெண்டா டிவைட் ஆகுது அப்படிங்கும்போது அது க்ரோத்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஆஸ் வெல் ஆஸ் அது ரெண்டு ஆர்கானிசமா மாறிடுச்சு இல்லையா, ஸோ இன்க்ரீஸ் இந்த நம்பர், அது வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகவும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி
இந்த மாதிரி பண்றதுனால தான் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல வந்துட்டு growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட் இங்க இருக்கான்னு தெரியல. ஐ லெட் யூ நோ. வெயிட். இன் மெஜாரிட்டி ஆஃப் ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், ஒரே நிமிஷம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். So, in majority of higher animals and plants, growth and reproduction are mutually exclusive events. So, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, யூனிசெல்லுலார் கொடுத்து முடிச்ச உடனே இங்க மெஜாரிட்டி ஆஃப் ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு இருக்கு. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஹையர் ஆர்கானிசம்ஸ்ல வந்துட்டு growth ரீப்ரொடக்ஷனும் தனித்தனியாக தான் நடக்கும். தே ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இன்க்ளூசிவ் அப்படின்னா ரெண்டும் ஒன்றுன்னு அர்த்தம். எக்ஸ்க்ளூசிவ்னா ரெண்டும் வேற வேற அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்ல வந்துட்டு நமக்கு growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அண்ட் இங்க யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் மியூச்சுவலி இன்க்ளூசிவா இருக்கும். ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒன் மஸ்ட் ரிமெம்பர் தட் இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் growth. நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ grow. ஸோ இங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்றாங்க growthனா என்ன அப்படின்றதுக்கு. இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் growth. ஆமா, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் லிவிங் பத்தி பேசுறாங்க. ஸோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ grow இஃப் வி டேக் இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் as a criteria ஃபார் growth. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாங்க இல்லையா, growthனா வந்து இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸும் வந்துட்டு க்ரோ ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மவுண்டெயின்ஸ், போல்டர்ஸ், சாண்ட் மவுண்ட்ஸ் டு க்ரோ. எப்படி இப்போ ஒரு மவுண்டெயின் இருக்கு அப்படின்னா அந்த மவுண்டெயின்ல விண்ட்ல வர டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், சாண்ட் இதெல்லாம் வந்து டெபாசிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி மேல 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 டெபாசிட் ஆகி அந்த மவுண்டெயினோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து சைஸோட அந்த மாசும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மாஸ் இருக்கும். அந்த மாசும் போய் இந்த மாசோட சேர்ந்து மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு இன்க்ரீஸ் இன் மாஸ் நடக்குது, விச் இஸ் அஃப்கோர்ஸ் growth. ஸோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்லயும் நமக்கு என்னதான் நடக்குது, growth இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம நான் லிவிங் ஆர்கானிசம்ஸை வந்துட்டு லிவிங்கை கன்சிடர் பண்ணிக்க முடியுமா? முடியாது. ஸோ நான் லிவிங் ஆர்கானிசம்ஸும் க்ரோ ஆகுது அப்படின்றது மட்டும் பாயிண்டா வச்சுக்கோங்க. And however, this kind of growth exhibited by non-living objects is by accumulation of material on the surface. In living organisms, growth is from inside. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்ததுல மவுண்டெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு என்ன ஆகுது, வெளியே தானே டெபாசிட் ஆகுது, அந்த மெட்டீரியல் வந்து அக்குமுலேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அவுட் சைட்ல இருந்து growth இருக்கு. அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல செல் டிவிஷன் எப்படி நடக்கும், பாடிக்கு உள்ளதான் நடக்குது. ஸோ growth இஸ் ஃப்ரம் இன்சைட் தான் சொல்லுவோம். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல growth இஸ் ஃப்ரம் இன்சைட், நான் லிவிங்ல பை அக்குமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆன் த சர்ஃபேஸ், அவுட் சைட்ல. ஓகேவா? ஸோ growth வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தது என்னது, நான் லிவிங்லயும் growth இருக்கு, லிவிங்லயும் growth இருக்குன்னு பார்த்தோம். ஸோ growth therefore cannot be taken as defining property of living organisms. ஓகேங்களா? ஸோ growth வந்து நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா வைக்க முடியாது. ஓகே? ஸோ இதே மாதிரி மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம், கான்சியஸ்னஸ்னு, அது எல்லாமே டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா இல்லையா அப்படின்றது வந்துட்டு சில ஒரு கொஸ்டினாவே வரலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், இங்க மார்க் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து growth is not a defining property. ஓகேங்களா? Conditions under which it can be observed in all living organisms have to be explained, and then we understand that it is a characteristic of living systems. A dead organism does not grow. ஸோ என்னதான் வந்துட்டு இந்த மாதிரி டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா இல்லை அப்படின்னாலும் சில கண்டிஷன்ஸ்ல வச்சு அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹாவ் டு பி எக்ஸ்பிளைன் அண்ட் தட் வி understand that it is a characteristic of living systems. ஒரு லிவிங் சிஸ்டம் இருந்தாதான் growth வந்து நடக்கும். இதே வந்துட்டு ஒரு ஆர்கானிசம் டெட் ஆயிடுச்சு, இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதுல growth நடக்காது இல்லையா. ஸோ அப்படின்றத நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நத்திங் ஸோ இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு ரீப்ரொடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் growth பார்த்தோம், இப்போ ரீப்ரொடக்ஷன். வெயிட் a minute. ஃபர்ஸ்ட் growth பார்த்தோம், இப்போ ரீப்ரொடக்ஷன். ஸோ growth மாதிரியே ரீப்ரொடக்ஷன் is a characteristic of living organisms. So in multicellular organisms, reproduction refers to the production of progeny possessing features more or less similar to those of parents. So என்னன்னா ரீப்ரொடக்ஷன்னா என்னது, நத்திங் பட் நம்மளோட யங்கர் ஒன்ஸை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றது. கரெக்டா? அந்த யங்கர் ஒன்ஸ் ஆர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ராஜெனி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெனினா என்னது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் த யங்கர் ஒன்ஸ். ஸோ அதுதான் ப்ராஜெனி. ஸோ
ப்ராஜெனி எப்படி இருக்கும்னா தே possess features more or less similar to those of parents. ஸோ பேரண்ட்ஸ் மாதிரியே வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ ஹியூமனோட குழந்தை வந்து எப்படி இருக்கும், ஹியூமன் மாதிரி தானே இருக்கும், ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த அவங்களோட பேரண்ட்ஸ் மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து more or less similar to the those of the parents. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸை ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் ப்ராஜெனி இருக்கும். ஸோ மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல இது ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராஜெனி with more or less similar features of parents. So invariably and implicitly we refer to sexual reproduction. So multicellular organisms la mostly sexual reproduction தான் நடக்குது. Organisms reproduce by asexual means also. So organisms வந்து sexual மட்டும் தான் reproduce பண்ணுமா அப்படின்னு கேட்டா no, they reproduce asexually also. So எக்ஸாம்பிளுக்கு ஃபங்கை, பிளனேரியா, ஈஸ்ட், ஹைட்ரா அதெல்லாம் எடுத்தோம்னா அதெல்லாம் asexual தான். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க. Fungi multiply and spread easily due to millions of asexual spores. So உங்களுக்கு வந்து செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவலுக்கு டிஃப்ரென்ஸ் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து நமக்கு மேல் ஃபீமேல்னு 2 செக்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 ஜெண்டரோட கேமெட்ஸ் வந்துட்டு ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடந்து அதன் மூலமா நமக்கு வந்து ஒரு எம்ப்ரியோ ஆர் ஒரு ப்ராஜெனி வந்து கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதுவே ஏசெக்ஷுவல் அப்படின்னா மேல் ஃபீமேல்னு தனித்தனி கேமெட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபியூஸ் ஆகியெல்லாம் ஒன்றும் நடக்காது. டைரக்டாக அதோட பாடி பார்ட்ல இருந்தே நமக்கு ஸ்போர் ரிலீஸ் ஆகுது ஆர் அந்த பாடி பார்ட் கட் ஆகி ரீஜெனரேட் ஆகுது. அந்த மாதிரி எந்த செக்ஸ் இன்வால்வ் பண்ணாத ரீப்ரொடக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஃபங்கை கொடுத்துருக்காங்க. ஃபங்கை வந்துட்டு ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் வழியா தே ப்ரொடியூஸ் தேர் யங்கர் ஒன்ஸ். ஸோ ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் ஆர் நத்திங் பட் அவங்களோட பாடியில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி பாடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு பார்ட் இருக்கும். நமக்கு எப்படி வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கொனிடியோ ஸ்போர். ஸோ இந்த மாதிரி ஸ்போர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்போர் என்ன ஆகும் அப்படின்னா பாடியில இருந்து டிஸ்பர்ஸ் ஆகி அது வந்து ஒரு தனி ஆர்கானிசமா க்ரோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஃபங்கைல நடக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரே நிமிஷம். ஸோ அதே மாதிரி இன் லோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா. ஈஸ்ட் நமக்கு தெரியும், ஈஸ்ட் இஸ் ஃபங்கை அண்ட் ஹைட்ராங்கிறதும் ஒரு ஆர்கானிசம். ஸோ இந்த ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா என்ன பண்ணும் அப்படின்னா பட்டிங் பண்ணும். ஸோ பட்டிங் அப்படின்றது நத்திங் பட் இப்போ ஒரு ஆர்கானிசம் இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல ஒரு பட் வரும். ஸோ இந்த மாதிரி பட் ஃபார்ம் ஆகும். ஒரு செயின் ஆஃப் பட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த செயின் ஆஃப் பட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு பட்டும் டிஸ்பர்ஸ் ஆகி கீழே விழுகும். ஸோ அந்த ஒவ்வொரு பட்டும் ஒவ்வொரு நியூ ஆர்கானிசமா க்ரோ ஆயிரும். ஸோ இது ஒரு ஆர்கானிசம், இது ஒரு ஆர்கானிசம், இது ஒரு ஆர்கானிசம் அண்ட் இது ஒரு ஆர்கானிசம். பட் ஒரு இதுல இருந்து 4 பட் வந்துச்சு, அந்த 4 பட்ல இருந்தும் 4 செப்பரேட் ஆர்கானிசம்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பட்டிங் நடக்கும். எங்கெல்லாம் பட்டிங் நடக்குது நம்ம பார்த்தோம், ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரால. ஸோ ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா வந்துட்டு என்ன பண்ணும், பட்டிங் மூலமா ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பிளனேரியா அப்படின்றது வந்துட்டு ஃபிளாட் வார்ம்ஸ், பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே வரும். ஸோ இந்த அதை வந்து நம்ம ஃபர்தர் நெக்ஸ்ட் சாப்டர் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளனேரியா என்ன பண்ணுது அப்படின்னா ரீஜெனரேஷன் பண்ணும். ட்ரூ ரீஜெனரேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு ஆர்கானிசம் நீங்க வந்து வெட்டினீங்க அப்படின்னா, கட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கட் பண்ண பார்ட்ஸ் ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் வந்துட்டு ஒரு நியூ ஆர்கானிசமாவே க்ரோ ஆகும். ஸோ அதுதான் ட்ரூ ரீஜெனரேஷன். ஸோ பிளனேரியா என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரூ ரீஜெனரேஷன் நடக்கும். ஸோ அந்த பிளனேரியா வந்துட்டு எவ்வளோ டைம் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த கட் பண்ண அந்த ஃப்ராக்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு அதை லாஸ் பண்ண பார்ட்ஸ், தேவையான பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இருக்கும் இல்லையா, அந்த பாடியோட பார்ட்ஸ் எல்லாமே அதுவே வந்து ஜெனரேட் பண்ணும். அந்த மாதிரி ரீஜெனரேட் பண்ணி அது வந்து ஒரு ஹோல் நியூ ஆர்கானிசமாக வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் ட்ரூ ரீஜெனரேஷன் இன் பிளனேரியா. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி fungi, filamentous algae, protonema of mosses all easily multiply by fragmentation. ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு ரீஜெனரேஷன் பார்த்தோம். இந்த பாடி பார்ட்ஸை வந்துட்டு அந்த ஆர்கானிசம் வந்து எப்படி கட் பண்ணாலும் அது வந்து ஒரு ஹோல் நியூ ஆர்கானிசமே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாடி இருக்கு அப்படின்னா அந்த பாடியை அதுவே கட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதுவே கட் பண்ணி ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டாக அதுவே கட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணி ஒவ்வொரு நியூ ஆர்கானிசம் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் இருக்கு.
ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ராக்மெண்டேஷன்ல இந்த ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒட்டிட்டு இன்னொரு பார்ட் வந்து க்ரோ ஆகிரும். ஃபுல்லா அந்த வந்து டெவலப் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரெண்டும் வந்து பிரிஞ்சிரும். ஸோ இது வந்து ஃப்ராக்மெண்டேஷன். இதுவே அந்த ரீஜெனரேஷன்ல என்ன நடந்துச்சு, ஒரு ஹோல் பாடி இருக்கு அப்படின்னா அந்த பாடி கட் ஆகி இப்போ இதுல இருக்க பார்ட்ஸ் வந்து இதுல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா சொல்றேன். இப்போ ஹெட் இருக்கு, டெய்ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஹெட் இருக்கு, இங்க ஹெட் இருக்கு, இங்க ஹேண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் இங்க லெக்ஸ் இருக்கு, அப்புறம் டெய்ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லெக் டெய்லு அதெல்லாம் இருக்காது, சும்மா சொல்றேன், நான் உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இங்க வந்து ஹெட் இல்லைல்ல, அப்போ இந்த கட் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஹெட் என்ன வரும், என்ன ஆகும் அப்படின்னா அதுவே க்ரோ பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெட்டு ஹேண்ட்ஸ் எல்லாம் இங்க க்ரோ பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ், அதோட லாஸ்ட் பண்ண பாடி பார்ட்ஸ், அது லூஸ் பண்ண பாடி பார்ட்ஸ் எல்லாமே அதுவே ரீஜெனரேட் பண்ணிடுச்சு அப்படின்னா தட் இஸ் ரீஜெனரேஷன். அண்ட் ஹோல் நியூ ஆர்கானிசம் வந்துட்டு பக்கத்துலயே வந்து வளர்த்தி அதுக்கப்புறம் அது ஃப்ராக்மெண்டா பிரிச்சு விட்டுருச்சு அப்படின்னா அது ஃப்ராக்மெண்டேஷன். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் முடிச்சுதா. ஃப்ராக்மெண்டேஷன் எதில் நடக்குது, ஃபங்கை, ஃபிலமெண்டஸ் ஆல்கே, அப்புறமா மோசஸ்ங்கிறது பிளான்ட் கிங்டம்ல வரக்கூடிய ஒரு ஆர்கானிசம். நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் சாப்டர்ல படிப்போம். இட் கம்ஸ் டு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, யூனிசெல்லுலர் ஆல்கே ஆர் அமீபா, reproduction is synonymous with growth. Reproduction is synonymous with growth. It is increase in number of cells. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு ஆர்கானிசம் ஒரே ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் இருக்கு, ஒரே ஒரு செல் தான் இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், டிவைட் ஆகும். செல் டிவிஷன் மூலமா டிவைட் ஆகி இது ஒரு ஆர்கானிசமா மாறிடும், இது ஒரு ஆர்கானிசமா மாறிடும். ஸோ அந்த மாதிரி 2 ஆர்கானிசம் வந்துடும். ஸோ இப்படி 2 வரும்போது ரெண்டுமே செப்பரேட் ஆர்கானிசம்ஸ், ரீப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. அண்ட் இதோட க்ரோத்தையும் நம்ம இதுதான் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இன்க்ரீஸ் இன் நம்பரும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே வந்துட்டு ஒரே டைம்ல நடக்குது இல்லையா. ஸோ இதுதான் ரீப்ரொடக்ஷன் இஸ் சினானிமஸ் வித் க்ரோத். ஓகேங்களா. So reproduction is synonymous with growth, that is increase in number of cells வந்து இங்க நடக்குது. So we have already defined growth as equivalent to increase in cell number or mass. So hence we notice that in single celled organisms we are not very clear about the usage of these two terms. So அது வந்து இப்போ நம்ம செல் டிவிஷன் மூலமா 2 ஆர்கானிசமா அது பிரியுது இல்லையா, அது growth-ஆ இல்ல ரீப்ரொடக்ஷனா அப்படிங்கிறது நமக்கே வந்துட்டு கிளியரா தெரியாது. ஸோ அதை நம்ம growth-னு சொல்லணுமா இல்ல ரீப்ரொடக்ஷன் சொல்லணுமா, எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே சினானிமஸ் ஆர் மியூச்சுவலி இன்க்ளூசிவ். ஓகே. ஸோ ஃபர்தர் தெர் ஆர் மெனி ஆர்கானிசம்ஸ் விச் டு நாட் ரீப்ரொடியூஸ். ஸோ அது இல்லாமல் ஸோ இப்போ நம்ம ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். என்ன நடக்குது, மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அப்புறமா வந்துட்டு ஸ்மாலர் ஆர்கானிசம்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸ்போர் ஃபார்மேஷனு, பட்டிங், அதுக்கப்புறமா ரீஜெனரேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் இதெல்லாமே பார்த்தோம். அண்ட் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் பாக்டீரியா, ஆல்கே, அப்புறம் அமீபா, இந்த மாதிரி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல செல் டிவிஷன் மூலமா ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுல வந்துட்டு growth is synonymous with இந்த ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரியும் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே ரீப்ரொடக்ஷன். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது வி ஆர் கிளியர். பட் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் ரீப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா நோ. So we noticed that in single celled organisms we are not very clear. So further there are many organisms which do not reproduce. Example க்கு mules nothing but donkey-யையும் horse-யையும் மேட் பண்ணி நம்ம ப்ரீட் பண்ற அந்த ஒரு யங்கர் ஒன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் mules. ஸோ mules வந்துட்டு ஸ்டெரைலா தான் இருப்பாங்க. ஸ்டெரைல் அப்படின்னா they cannot reproduce. ஃபர்டைலுக்கு ஆப்போசிட் தான் ஸ்டெரைல். ஸோ அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா தட் இஸ் ஸ்டெரைல். ஸோ மியூல்ஸால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ். ஸோ பீஸ் கம்யூனிட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு குவீன் பீ இருக்கும், அதுக்காக வேலை செய்யற ஒர்க்கர் பீஸ் ஃபீமேல் பீஸ் இருப்பாங்க. அண்ட் அது இல்லாம மேல் பீஸ் இருக்கும். ஸோ 3 types ஆஃப் பீஸ் இருக்கும். ஃபீமேல் அண்ட் மேல் தவிர நமக்கு ஒரு குவீன் இருப்பாங்க. குவீன் மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். மற்ற இந்த ஃபீமேல் ஒர்க்கர் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. தே ஃபீட், அந்த ஒரு ராயல் ஜெல்லின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ராயல் ஜெல்லியை வந்து குவீனுக்கு வந்து இந்த ஒர்க்கர் பீஸ் எல்லாம் சேர்ந்து ஃபீட் பண்ணி, அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு பீ அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. அது கிரைட்டீரியா என்ன, எதை வச்சு சூஸ் பண்றாங்க அப்படின்றதுலாம் தெரியாது. பட் அவங்களுக்குள்ளேயே ஒரு பீயை மட்டும் சூஸ் பண்ணி அதை வந்து இந்த ராயல் ஜெல்லியை கொடுத்து ஃபீட் பண்ணி குவீனா வந்து வளர்த்துருவாங்க. இவங்க எல்லாரும் அதை அந்த ராயல் ஜெல்லியை சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்க எல்லாரும் நார்மல் ஒர்க்கர் பீஸா இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஸ்டெரைலா தான் இருப்பாங்க. அந்த ராயல் ஜெல்லியை சாப்பிட்டு அந்த ஒரு குவீன் பீ தான் என்ன ஆகும் அப்படின்னா
ஃபர்டைலாக இருக்கும், அது மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் மற்ற மேல் பீஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரோன் பீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரோன் பீஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா போய் இந்த குயின் கூட மேட் பண்ணி மற்ற குயின் கூட மேட் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ் இருக்குது. இந்த ஒர்க்கர் பீஸ் வந்துட்டு அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அவங்களாம் ஸ்டெரைல். ஸோ அது இல்லாமல் ஹியூமன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைலான கப்பிள்ஸ் சில பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஸ்டெரைலான ஆர்கானிசம்ஸும் இருக்கு. அதனால ரீப்ரொடக்ஷனை வந்து நம்ம ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஹென்ஸ் reproduction also cannot be an all-inclusive defining characteristic of living organisms. Okay, so living organisms ஓட ஒரு defining property கிடையாது reproduction. So of course no non-living object is capable of reproducing or replicating by itself. So we know non-living வந்துட்டு கண்டிப்பா reproduceலாம் பண்ண முடியாது, அதோட காப்பிலாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் இருக்கு, ஒரு சேர் இருக்குன்னா அதை என்ன ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முடியாது இல்லை. ஸோ இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ் தான். ஸோ அதை வந்து ஒரு பாயிண்டா மென்ஷன் பண்ணிட்டாங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம். ஸோ தேர்ட் ஒன் இஸ் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் இஸ் நத்திங் பட் நம்ம பாடிக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ அதை இங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க. லெட்ஸ் சி. ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் ஆஃப் கெமிக்கல்ஸ். தீஸ் கெமிக்கல்ஸ், ஸ்மால் அண்ட் பிக், belonging to various classes, sizes, functions, etc., are constantly being made and changed into some other biomolecules. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் வாழணும் அப்படின்னா அதுக்குள்ள கெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் வந்து என்ன ஆகும், சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். அந்த கெமிக்கல் எந்த கிளாஸ் சேர்ந்ததாக இருக்கலாம், எந்த சைஸில் வேணா இருக்கலாம், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுற கெமிக்கலாக வேணா இருக்கலாம். ஸோ எந்த கெமிக்கலாக இருந்தாலும் நம்ம பாடிக்குள்ளே கான்ஸ்டண்ட்டாக அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். they are made inside our body and changed into some other biomolecules. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபுட் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு உள்ள ஆசிட் வேணும். அண்ட் அந்த ஃபுட்டில் இருக்க நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு சர்டைன் கெமிக்கல்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாடிக்குள்ள growth நடக்கணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னா ஹார்மோன்ஸ் வேணும். அதெல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் தான் வந்துட்டு லைஃப் ஃபார்ம்ஸ்குள்ள இருக்கு. ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் வந்துட்டு கான்ஸ்டன்டா உருவாகி அது வேற பயோமாலிகுல்ஸா சேஞ்ச் ஆகிட்டும் இருக்கும். பயோமாலிகுல்ஸ்னா நத்திங் பட் பயோ லைஃப், லிவிங் ஆர்கானிசம்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் ஆர் லிவிங் லைஃபுக்கு தேவையான மாலிக்யூல்ஸ். ஸோ அந்த மாதிரி பயோமாலிகுல்ஸா அதை வந்து சேஞ்ச் ஆகிட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது இல்லையா. ஸோ chemical conversions or the reactions are நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் கன்வர்ஷன்ஸ் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகிறதும் பயோமாலிகுல்ஸாக கன்வெர்ட் ஆகிறதும் தான் நம்ம மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். There are thousands of metabolic reactions occurring simultaneously inside all living organisms, be they unicellular or multicellular. நம்ம யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல இருந்து மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் வரைக்கும் எல்லா லைஃப் ஃபார்ம்ஸ்குள்ளேயுமே எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளேயுமே மெட்டபாலிசம் நடக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்தாதான் they can live. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை அண்ட் மைக்ரோப்ஸ் எக்ஸிபிட் மெட்டபாலிசம். ஸோ அதுதான் எல்லா ஆர்கானிசம்ஸ்குள்ளேயும் மெட்டபாலிசம் நடக்கணும். ஸோ அந்த சம் டோட்டல் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கரிங் இன். ஸோ இந்த மெட்டபாலிசமோட டேர்ம் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. Sum total of all the chemical reactions occurring in our body is metabolism. Sum total na nothing but எல்லா chemical reactions யும் ஆட் பண்ணணும். ஸோ எல்லா chemical reactions யும் ஆட் பண்ணி ஒரு டேர்மாக கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு வேல்யூவாக கொடுக்குறோம் அப்படின்னா அதான் மெட்டபாலிசம். ஸோ அந்த மெட்டபாலிசம் வந்துட்டு எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளேயும் இருக்கு. பட் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸில் மெட்டபாலிசம் இருக்காது. அஃப்கோர்ஸ் மெட்டபாலிசம் நடக்கணும்னா நமக்கு செல் வேணும். செல்லு வந்து என்ன பண்ணணும், அந்த செல்லுக்குள்ள இருக்க கெமிக்கல்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கன்வர்ஷன்ஸ் நடக்கணும். கரெக்டா. அப்போ நான் லிவிங்ல வந்துட்டு செல்லே இருக்காது, அது எப்படி வந்து மெட்டபாலிசம் இது எக்ஸிபிட் பண்ணாது. அவ்வளோதான். ஸோ மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் அவுட் சைட் த பாடி. ஸோ நம்ம நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் பண்ண முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பாடிக்கு வெளியே செல் ஃப்ரீ சிஸ்டம்ஸ்ல, அதாவது டெஸ்ட் டியூப், எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேப்ல ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து அதுல வந்து நம்மளோட செல்ஸ் எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து மெட்டபாலிசம் நடக்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் லிவிங் இதுலயும் வந்துட்டு மெட்டபாலிசம்ஸ் நம்ம பண்ணி பார்க்கலாம். பட் அது வந்து லிவிங் ரியாக்ஷன்ஸ்
லிவிங் ரியாக்ஷன்ஸா இருந்தாலும், அந்த நம்ம பண்ற ப்ராசஸ் லிவிங் ப்ராசஸா இருந்தாலும், அந்த என்வாயன்மெண்ட் என்னது? நான் லிவிங் என்வாயன்மெண்ட். கரெக்டா? அப்போ வந்து an isolated metabolic reaction outside the body of an organism performed in a test tube is neither living nor non-living. ஸோ இந்த மாதிரி வெளியே வந்து நம்ம பண்றது அந்த ரியாக்ஷனை வந்துட்டு நம்ம லிவிங்னும் சொல்ல முடியாது, நான் லிவிங்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரியாக்ஷன் வந்து லிவிங் ரியாக்ஷன் தான், ஆனால் அது நடக்கிற என்வாயன்மெண்ட் என்னது? நான் லிவிங். அதனால நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல மெட்டபாலிசம் நடக்காது. அதை நம்ம நடத்தி பார்த்தாலும் அதை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ண முடியாது. Hence, while metabolism is a defining feature of all living organisms without exception, isolated metabolic reactions in vitro are not living things but surely living reactions. ஸோ அதை தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒரு லைன்ல கொடுத்துருக்காங்க. என்னதான் அது வந்து மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நாட் லிவிங் திங்ஸா இருந்தாலும் ரியாக்ஷன்ஸ் வந்து லிவிங் ரியாக்ஷன்ஸ் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சிம்பிள் தான். பட் சில டைம் நம்ம ஒரு ஃப்ளோவில் படிச்சுட்டு வரும்போது அது புரியவே புரியாது, அதுலேயே நம்ம ஸ்டக் ஆயிடுவோம். ஸோ அதனால கிளியராக சொல்கிறேன், அந்த ரியாக்ஷன் லிவிங்காக இருந்தாலும் அது நடக்கிற அந்த திங்கு வந்து நான் லிவிங் திங் தானே. ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ மெட்டபாலிசம் அப்படிங்கிறது இஸ் அ டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வித்தவுட் எக்ஸெப்ஷன். ஸோ நமக்கு தேர்ட் ப்ராப்பர்ட்டி மெட்டபாலிசம் தான் என்னது? ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. நம்ம ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம், ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு பார்த்தோம். அதே மாதிரி க்ரோத் என்ன பார்த்தோம்? க்ரோத்தும் வந்து ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்றது தான் பார்த்தோம். ஏன்னா க்ரோத் வந்து நான் லிவிங்லேயும் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு லிவிங் ஆர்கனிசம்ஸ்லேயே சிலது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்றனால அதுவும் ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு பார்த்தோம். இப்போ மெட்டபாலிசம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? இது வந்து ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செல்லுலர் ஆர்கனைசேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு செல் இருந்தால் தான் அந்த செல்லுக்குள்ளே அந்த கெமிக்கல்ஸ் வந்து போய் கிரியேட் ஆகி கன்வெர்ட் ஆகி எல்லாம் நடக்கும், அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அந்த செல்லுலர் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பாடி அப்படின்றது இஸ் பிரசன்ட் இன் லைஃப் ஃபார்ம்ஸ் மட்டும்தான், லிவிங் ஆர்கனிசம்ஸில் மட்டும்தான் செல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ செல்லுலர் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பாடி இஸ் டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். நான் லிவிங்ல செல்லுலர் ஆர்கனைசேஷன்லாம் இருக்காது. ஸோ இது ஒரு பாயிண்ட், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? So next வந்துட்டு perhaps the most obvious and technically complicated feature of all living organisms is the ability to sense their surroundings or environment and respond to the environmental stimuli, which could be physical, chemical or biological. ஸோ எக்ஸ்டர்னலாக நமக்கு வந்து என்வாயன்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டிமுலைனா நத்திங் பட் நமக்கு ஒரு கண்டிஷன், நமக்கு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் யாராவது வந்து உங்களை ஸ்லாப் பண்ணுறாங்க, அப்படியே அடிக்கிறாங்க அப்படின்னா யூ வில் கெட் டு ஃபீல் தட், ரைட்? ஸோ அது உங்களுக்கு ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணது இல்லை. ஸோ அது ஒரு ஸ்டிமுலை. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வெதர் வந்து நல்லா கோல்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் பாடியில் அதை ஃபீல் பண்ண முடியுது இல்லை, அது ஒரு ஸ்டிமுலை. அதே ஹாட்டாக இருக்குது அப்படின்னா அது நம்ம பாடி ஃபீல் பண்ணுவோம்ல, அது ஒரு ஸ்டிமுலை. ஸோ இந்த மாதிரி என்வாயன்மெண்ட்லேருந்து நமக்கு வர ஸ்டிமுலை. ஸோ இந்த ஸ்டிமுலையை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும், சென்ஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? ரெஸ்பாண்டும் பண்ணுவோம். இப்போ நம்ம நல்லா குளிராக இருக்குது, நல்லா கோல்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நல்ல வார்மான க்ளோத்ஸ் போடுவோம் அண்ட் ஹீட்டர்லாம் ஆன் பண்ணி வைப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இதே நமக்கு ரொம்ப ஹாட்டான சீசனாக இருக்குது, கிளைமேட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் லைட்டான க்ளோத்ஸ் போடுவோம், கொஞ்சம் கூலான ட்ரிங்க்ஸோ இல்லை ஐஸ்கிரீமோ அந்த மாதிரி நம்ம கூலாக வச்சுக்கிற மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறது கண்டிப்பாக லிவிங் ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் பண்ணும். நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுமா? இப்போ அதுக்கு கோல்டாக இருக்குன்னா அது என்ன பண்ணுவோம்? அப்படியே ஸ்டில்லாக தானே இருக்கும், அது எதுவுமே ரெஸ்பாண்ட்லாம் பண்ண முடியாது இல்லை. ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ability to sense their surroundings and respond to the external stimuli or environmental stimuli. இந்த ஸ்டிமுலை வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், கெமிக்கலாகவும் இருக்கலாம், பயாலஜிக்கலாகவும் இருக்கலாம். we sense our environment through our sense organs. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து யாராவது அடிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கின் மூலமாக நம்ம சென்ஸ் பண்ணுவோம். இந்த ஸ்மெல் வருது அப்படின்னா நோஸ் மூலமாக சென்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸும் என்வாயன்மெண்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்குது. அதே மாதிரி பிளான்ஸ் ரெஸ்பாண்ட் டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் லைட், வாட்டர், டெம்பரேச்சர், அதர் ஆர்கானிசம்ஸ், பொல்யூட்டன்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ நம்ம எப்படி வந்து யாரோ அடிக்கிறாங்களோ இல்லை ஏதோ நடக்குதுன்னு கண்ணில் பார்க்குறோம், ஸ்மெல் வந்துட்டு நோஸ் மூலமாக ஸ்மெல் பண்ணுறோம், அந்த மாதிரி இயர்ஸ் மூலமாக கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸும் வந்து என்ன பண்ணுது? லைட்டு, வாட்டர், டெம்பரேச்சர், மற்ற ஆர்கானிசம்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, பொல்யூட்டன்ஸு இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணும்? சென்ஸ் பண்ணும்.
அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்டும் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு சன்லைட்டு, வாட்டர், டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக அது தேவையான அளவு இருந்துச்சுன்னா மட்டும்தான் பிளான்ஸ் என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஸோ அதோட ஃபுட்டை வந்து அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்டு, வாட்டர், டெம்பரேச்சர், அது இல்லாமல் மற்ற ஆர்கானிசம்ஸ், இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு, வேற பேர்ட்ஸோ இல்லை அனிமல்ஸோ போய் டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரு பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளோவா பிளான்ட் வந்து க்ரோ ஆகாது, அவ்வளோவா வந்துட்டு க்ரோ ஆகாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிளான்ஸும் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் all organisms from the prokaryotes to the most complex eukaryotes can sense and respond to environmental cues. Cues na nothing but environmental stimuli. அதான் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ், ப்ரோகரியாட்ஸ்னா ரொம்ப ப்ரிமிட்டிவான ஆர்கானிசம்ஸ்ல இருந்து காம்ப்ளெக்ஸான ஒரு யூகரியாட் ஆர்கானிசம் வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணும், சென்ஸ் பண்ணும் அண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணும். அண்ட் இங்க வந்து இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன் இன் சீசனல் ப்ரீடர்ஸ் போத் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ ஃபோட்டோ பீரியட் அப்படின்றது நத்திங் பட் சன்லைட்டோட குவான்டிட்டி. ஸோ எவ்வளோ சன்லைட் இருக்கு அப்படின்றது வந்து என்ன பண்ணும், அஃபெக்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன் இன் சீசனல் ப்ரீடர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சீசனல் ப்ரீடர்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு பிளான்ஸே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிளான்ஸ் தான் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ மேங்கோக்கு ஒரு சீசன் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்ல ப்ரீட் பண்ற ஆர்கானிசம்ஸ் பிளான்ஸா இருக்கலாம் இல்லை அனிமல்ஸா கூட இருக்கலாம். இப்போ ஃப்ராக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்லா ஒரு ரெய்னி சீசன்ல தான் நல்லா அதோட சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அந்த மேல் வந்து ஃபீமேலை கூப்பிடுறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ற சவுண்ட் தான் அது. ஸோ அந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு சர்டன் சீசன்ஸ்ல பண்ணுது இல்லையா, இதெல்லாம் சீசனல் ப்ரீடர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அண்ட் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அதை வந்து இந்த ஃபோட்டோ பீரியட் அப்படின்றது அஃபெக்ட் பண்ணுது. ஃபோட்டோ பீரியட் அப்படின்றது சன்லைட்டோட குவான்டிட்டி ஆர் இன்டென்சிட்டின்னு சொல்லலாம். ஸோ அந்த சன்லைட் வந்து சீசனல் ப்ரீடர்ஸில் ரீப்ரொடக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் வரும் இல்லையா நீட்டில். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸில் இது வந்து நமக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. All organisms handle chemicals entering their bodies. All organisms therefore are aware of their surroundings. Human beings is the only organism who is aware of himself, that is self consciousness. அப்போ என்னதான் வந்து நம்ம எல்லா ஆர்கானிசம்ஸும் கான்சியஸா இருக்கும், லைக் எல்லாத்தையுமே வந்து சென்ஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் இன்னும் மேலே போய் செல்ஃப் கான்சியஸா இருப்பாங்க. இப்போ நம்ம பாடியில நமக்கு இப்போ ஏதாவது நம்ம பாடியில இப்போ ஃபீவர் வருது, நம்ம ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கும், அந்த மாதிரி நம்மளே வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம், செல்ஃப் கான்சியஸா இருக்கிறோம்ல. ஸோ இந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான், இது வந்து ஒரு பாயிண்ட், ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ கான்சியஸ்னஸ் therefore becomes the defining property of living organisms. ஸோ நம்ம பார்த்த மாதிரி நான் லிவிங்ல கான்சியஸ்னஸ் இருக்காது, லிவிங்ல இருக்கும், லிவிங்ல மட்டும்தான் இருக்கும், எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லயும் இருக்கும். அதனால கான்சியஸ்னஸ் இஸ் ஆல்சோ அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்ததுல growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதுக்கப்புறமா இங்க பார்த்ததுல மெட்டபாலிசமும் செல்லுலர் ஆர்கனைசேஷனும் கான்சியஸ்னஸ், இந்த மூணும் வந்துட்டு ஆர் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஒரே ஒரு குட்டி பேராகிராஃப் இருக்கு, இதை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா when it comes to human beings it is all the more difficult to define the living state. So example-க்கு we observe patients lying in coma in hospitals virtually supported by machines which replace hearts and lungs. So the patient is otherwise brain dead. So கோமா பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்க பிரெயின் டெட்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ த பேஷண்ட் ஹேஸ் நோ செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். ஆர் சச் பேஷண்ட்ஸ் ஹூ நெவர் கம் பேக் டு நார்மல் லைஃப் லிவிங் ஆர் நான் லிவிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கோமா பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்னதான் வந்துட்டு அவங்களுக்கு மெஷின்ஸ் மூலமாக ஹார்ட் அண்ட் லங்ஸ் எல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து லிவிங்காகவே வச்சுருந்தாலும் அவங்களோட பிரெயின் டெட்டாக தான் இருக்குது. அப்போ வந்து செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்காது. அப்போ இதை வந்து நம்ம லிவிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோமா இல்லை நான் லிவிங்னு சொல்லுவோமா? அவங்க வந்து லிவிங்கா இல்லை நான் லிவிங்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு கொஸ்டினாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ
இப்போ நம்ம அது லிவிங்னு சொல்லுவோமா நான் லிவிங்னு சொல்லுவோமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் தே ஆர் லிவிங், பட் அவங்களோட பிரெயின் வந்து டெட்டா இருக்கு, ஒரு பாடி வந்து அப்போ இன்ஆக்டிவா இருக்கு. பட் அந்த லிவிங் கண்டிஷனை கொடுக்கறதுக்காக தானே மற்ற சப்போர்ட்லாம் கொடுத்து அதை லிவிங்காவே வச்சிருக்காங்க. ஸோ தே ஆர் லிவிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. In higher classes, you will come to know that all living phenomena are due to underlying interactions. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப். ஸோ இங்கே என்னன்னா ஹையர் கிளாஸஸ்ல நம்ம வந்து இந்த செல் பற்றி அப்புறமா செல் பற்றி, செல்லோட ஸ்ட்ரக்சர், செல் டிவிஷன், க்ரோத், இது எல்லாத்த பற்றியும் படிப்போம். ஸோ அப்போ வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு குட்டி செல்லுல இருந்து மாலிக்யூல்ஸ், டிஷ்யூஸ்னு அந்த மொத்த டோட்டல் ஆர்கானிசமே வந்து எப்படி அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமா இருக்கு அப்படின்றத படிப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா சிமிலர்லி இப்போ வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஷ்யூஸ் ஆர் நாட் present in the constituent cells but arise as a result of interactions among the constituent cells. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, பேசிக்லி நான் உங்களுக்கு ஒரு பேசிக் இது கொடுத்துட்றேன், ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். இப்போ செல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூ ஃபார்ம் பண்ணும், டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் ஃபார்ம் பண்ணும், ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணும், அந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆர்கனிசமை வாழவே வைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த செல்லுலர் ஆர்கனைசேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செல் வந்துட்டு ஒரு 4-5 செல், ஒரு நாலஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு செவரல் செல்ஸ், நிறைய செல்ஸ் சேர்ந்து தான் ஒரு டிஷ்யூ ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த செல்ஸில் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு செல்லும் ஒரு ப்ராப்பர்ட்டியோட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 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 செவரல் செல்ஸ் வந்து சேரும் இல்லையா, அந்த செல்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் ஆகி ஒரு டிஷ்யூவாக மாறும். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் மூலமாக நமக்கு ஒரு நியூ கேரக்டரிஸ்டிக் வரும் அந்த டிஷ்யூக்கு. பட் அந்த கேரக்டரிஸ்டிக் எதில் இருக்காது, அந்த செல்லில் இருக்காது. ஸோ அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஷ்யூஸ் ஆர் நாட் present in the constituent cells. அந்த டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது. அது எப்படி வருது அப்படின்னா, they arise as a result of interaction among the constituent cells. ஸோ அந்த constituent cellsக்கு நடுவில் நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் வழியாக தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. Similarly, properties of cellular organelles are not present in the molecular constituents of the organelle but arise as a result of interactions among the molecular components comprising the organelle. ஸோ ஆர்கனல் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம செல்ஸ் இருக்கு இல்லையா, செல்லுக்குள்ள குட்டி குட்டி மேட்டர் இருக்கும். மேட்டர்னா அதை வந்து நம்ம ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லலாம். குட்டி குட்டியான நிறைய திங்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ஃபர்தராக செல்லோட ஸ்ட்ரக்சர்லாம் படிக்கும்போது அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ அந்த செல்லுக்குள்ள இருக்க ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அந்த ஆர்கனல்ஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலார் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியோட இருக்கும். அதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆர்கனல் ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்கனல் ஃபார்ம் ஆகி அந்த ஆர்கனலுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம எப்படி வந்து டிஷ்யூஸ்ல செல்ஸோட இன்ட்ராக்ஷன்னால ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி அந்த செல்லுக்குள்ள இருக்க ஆர்கனல்ஸ்லையும் அதுக்கு உள்ள இருக்க மாலிகுலர் கான்ஸ்டியூயன்ஸோட இன்ட்ராக்ஷன் மூலமா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு வருது. ஓகேவா. So these interactions result in emergent properties at a higher level of organization. So இது வந்துட்டு இந்த மாதிரியே அந்த செல் ஆர்கனல்ஸ், செல்ஸ், டிஷ்யூஸ்னு நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக நடந்து ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், லைக் அந்த ஆர்கன் சிஸ்டம், ஆர்கனிசம் வர வரைக்கும் இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக தான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு எமர்ஜ் ஆகுது, அதாவது உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ This phenomenon is true in the hierarchy of organizational complexity at all levels. So இந்த phenomena வந்துட்டு all levels, இந்த சின்ன மைக்ரோ லெவல்ல இருந்து மேக்ரோ ஆர்கானிசம் லெவல் வரைக்கும் எல்லா அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க ஃபுல் எல்லா லெவல்ஸ்லயும் இது வந்து ட்ரூவா இருக்கும். Therefore, we can say that living organisms are self-replicating, evolving, and self-regulating interactive systems capable of responding to external stimuli. So self-replicating. So இதனால தான் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒரு செப்பரேட்டான ஒரு கேரக்டரோட இருக்கு. அதில் இருக்கக்கூடிய மாலிகுலர் கான்ஸ்டியூன்ஸ்ல வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இது இருக்கு, அது இருக்குன்னு வேற வேற கெமிக்கல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் அதோட ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டி வந்து எமர்ஜ் ஆகிறதுக்கு காரணமா இருக்கு இல்லையா. அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்கா இருக்கு. எப்படி
இதில் இருக்க மாலிகுலர் கான்ஸ்டியூவன்ஸ் வந்துட்டு இது ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெனி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுலேயும் வரும். ஸோ அப்போ வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்மள மாதிரி காப்பீஸ் உருவாக்குறது, அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. அண்ட் எவால்விங்கிறது சேஞ்சஸ் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நடுவில், அந்த செல்ஸ்க்கு நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷன் மூலமா ஒரு புது ப்ராப்பர்ட்டி வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி புதுசா ப்ராப்பர்ட்டி வருது. அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங் இன்ட்ராக்டிவ் சிஸ்டம். செல்ஃப் ரெகுலேட்டிங் அப்படிங்கிறது நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலேட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ நான் ஒரு ஆர்கானிசம் வந்து கோல்டான பிளேஸ்ல வாழுது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே வந்துட்டு எவல்யூஷன் மூலமாகவும் செல்ஃப் ரெகுலேஷன் மூலமாகவும் தான் நடக்குது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, living organisms are self-replicating, evolving and self-regulating interactive systems, and they are capable of responding to external stimuli. So external stimuli nala dana indha change nadakudhu. So they are capable of responding to external stimuli. So biology is the story of life on earth. Biology is the story of evolution of living organisms on earth. All living organisms, present, past and future, are linked to one another by the sharing of the common genetic material, but to varying degrees. So hope you all understood. Biology அப்படின்றது இந்த லைஃப் வந்து இந்த எர்த்ல எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டோரியா இருக்கலாம், இல்ல எவல்யூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஒரு ஆர்கானிசம்ல இருந்து இன்னொரு ஆர்கானிசமா எப்படி வந்து எவல்யூஷன் நடக்குது அப்படின்றத பத்தியும் இந்த பயாலஜி ஸ்டோரி சொல்லலாம். அண்ட் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ், ப்ரெசென்ட்ல இருக்க ஆர்கானிசம்ஸ், பாஸ்ட்ல இருந்தது, ஃபியூச்சர்ல இருக்க போறது, இந்த மாதிரி எல்லாமே ஒன்னொன்னுக்கு லிங்க்டா தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து மங்கீஸ்ல இருந்து வந்த மாதிரி, ஸோ ஒவ்வொன்றுக்கும் லிங்க்டா இருக்கும் அண்ட் இது எல்லாமே வந்துட்டு தே ஷேர் த காமன் ஜெனட்டிக் மெட்டீரியல் பட் டு வேரியிங் டிகிரீஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். த காமன் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான், பட் டு வேரியிங் டிகிரீஸ். ஸோ எக்ஸாம்பிள் இல்லை, இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா டிஎன்ஏ. ஸோ நம்ம பாடிக்குள்ள டிஎன்ஏ தான் நமக்கு வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல். இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய நடந்தது, அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல படிப்போம். பட் நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லிடுறேன், டிஎன்ஏங்கிறது தான் நமக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு வேரியிங் டிகிரீஸ்ல இருக்கும். அதனால தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த லைனோட மீனிங். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இவ்வளோ லாங்காக போகும்னு நான் நினைக்கல, பட் நான் டீட்டெயில்டாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து என்சிஇஆர்டி எப்படி ரீட் பண்ணுறது, அதில் இருக்க ஒவ்வொரு லைன்லையும் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் எஸ், கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் சச் யூஸ்ஃபுல் அண்ட் அமேசிங் வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து என்கிட்ட 1-on-1 செஷன்ஸ் லைக் ஆன்லைன் கிளாஸஸில் சேரணும் அப்படின்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து ஸ்க்ரீனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை.